ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ணா, நமஸ்காரம். ஸோ நம்ம பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய கேப்டனுடைய பையன் சண்முக பாண்டியன் அவர் நடித்து ரிலீஸ் ஆக போகிற படம் படைத்தலைவன். இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய இசைஞானி இளையராஜா மியூசிக் பண்ணியிருக்கிறாங்க. படம் பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க வேறு லெவலில் வந்திருக்குன்னு சொல்ல முடியும். படம் ஓரளவுக்கு நல்லா வந்திருக்கு அப்படின்ற மாதிரியும் செய்திகள் வந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் கேப்டனுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சிங்க அப்படின்னா, கேப்டனுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ண மறந்துட்டோம், சப்போர்ட் பண்ண முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க தயவுசெய்து இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுவோம். இந்த படைத்தலைவன் படத்தை ஜெயிக்க வைங்க. இதை தான் நான் இந்த வீடியோ மூலமாக நான் கேட்டுக்கிற ஒரு விஷயம். ஏன் இதை நான் கேட்குறேன் அப்படின்னா, ஒரு உண்மையான ஆத்மார்த்த ஒரு கேப்டன் சாரோட மிகப்பெரிய ஒரு ரசிகன் சொல்லலாம். இல்லைன்னா ஒரு மனுஷன் இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் எப்படி சொல்கிறது, தான் சொந்த காசுலேயே நிறைய நலத்திட்ட உதவிகள் பண்ணியிருக்கிறார். குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா, இன்னமும் அவருடைய கல்யாண மண்டபத்துக்கு போனோம் அப்படின்னா நமக்கு சாப்பாடு கிடைக்கும். சாப்பாடு போட கற்றுக் கொடுத்தவர் எம்ஜிஆராக இருந்தாலும் அதை எப்படி போடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தவர் நம்முடைய கேப்டன். அப்படிப்பட்ட அவருடைய பையங்க ஒருத்தர் அரசியலில் பயங்கரமாக போயிட்டுருக்கிறாரு. விருதுநகரில் நடந்த அந்த கோல்மானில் அவர் கிட்டத்தட்ட ஒன்றும் இல்லை, ஒரு 700 வாட்டு வித்தியாசம் தான் தோத்தார். அவரும் ஒரு பக்கம் அரசியலில் ஜெயிச்சிட்டு இருக்காரு, இன்னொரு பக்கம் சினிமாலையும் கேப்டனை போல ஜெயிக்கணும்னு ஆசைப்படுற நம்முடைய நண்பர் சண்முக பாண்டியன் அவருடைய படைத்தலைவன் படத்தை தமிழக மக்கள் நாம் எல்லாம் சேர்ந்து வெற்றி பெற வச்சு